நீங்கள் குர்ஆனை படித்து பார்க்கலாம், ஹதீஸை படித்து பார்க்கலாம். அல்லாஹு தஆலா மனைவி தொடர்பாக சொல்கிற நேரத்தில் மனைவிக்கு இருக்க கொடுங்கள், உண்ண கொடுங்கள், ஆடை வாங்கி கொடுங்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது, அறிவூட்டப்படுகிறது. ஆனால் தந்தை தாயை பற்றி சொல்கிற நேரத்தில் இருக்க கொடுங்கள் என்று சொல்லவில்லை, உண்ண கொடுங்கள் என்று சொல்லவில்லை, ஆடை வாங்கி கொடுங்கள் என்று சொல்லவில்லை, மருந்தெடுத்து கொடுங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. மனைவிக்கு இதெல்லாம் சொல்லப்படுது. ஆனால் அல்லாஹ் சொல்றான், அந்த மனைவி தவறிழைத்தால் கன்னத்தில் அடிக்காமல் அடித்துக் கொள்வதற்கும் தண்டிப்பதற்கும் அனுமதியை அல்லாஹ் கொடுக்கிறான். பெற்றோர்களுக்கு இது எதுவும் சொல்லல. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் வயதை முதிர்ந்து விட்டால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், சி என்ற வார்த்தை கூட நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். உங்களுடைய இரக்கம் எனும் இறக்கைகளை அவர்களுக்காக தாழ்த்தி விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சகோதரர்களே, மனைவி பிள்ளைகளுக்கு எல்லாமே கொடுங்கள், தண்டியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கே இது தொடர்பாக எல்லாம் சொல்லல. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தவறு செய்தால் வயது முதிர்ச்சியில் தவறு அதிகமாக இருக்கும், சி என்ற வார்த்தை கூட நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். அப்படி என்றால் அல்லாஹ் பெற்றோர்களோடு உறவாடுதலில் வேறொரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார். அவங்களோட உள்ளம் நோகாம நடக்கணும். எத்தனை விடுத்தம் பேசியிருப்போம், எத்தனை விடுத்தம் கண்டுகொள்ளாம போயிருப்போம்.